Hello guys, good evening. Evening vlog தான். Like நான் ஈவினிங் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படி சொல்லி I gonna take you guys. ஸோ இதுதான் ப்ராப்பர் vlogன்னு நினைக்கிறேன். மழை வர மாதிரி இருக்கு வானோலாம். இட்ஸ் லைக் வெரி ஆக்சுவலி ட்ரிஸ்லிங் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹாய் எவ்ரிபடி. அக்ஷா சே ஹாய். ஹலோ. ஆக்சுவலி நான் இன்னைக்கு DSLR பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் அவுட். என்னோட எல்லா vlogsமே ஐ ஆம் அ லேர்னர் ஆக்சுவலி. ஸோ லேர்ன் தான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்துலேயும். Aksha say hi. Phone பேசிட்டு இருக்காங்க, அவங்க பிஸியா. ஓகே ரெடி. அக்ஷாவை தூங்க வச்சாச்சு. ஸோ இந்த ஈவினிங் வெதருக்கு நான் வீட் மஃபின் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னோட ஸ்டைல் ஆஃப் ரெசிபியை ஐ கோனா ஷேர் வித் யூ கைஸ். ஸோ அக்ஷா தூங்கி எழுந்திருக்கிறதுக்குள்ளே அட்லீஸ்ட் ப்ரிப்பரேஷன் நம்ம ரெடி பண்ணலாம். ஓகே கம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ட் நான் மறந்துட்டு சொல்கிறதுக்கு நான் இப்போ ஃபஸ்ட் டைம் DSLRல ஷூட் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் சி ஹவ் இட் இஸ். ஏன்னா இவ்வளோ நாள் நான் மொபைலில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கம் வித் மீ, வி வில் கோ அண்ட் ப்ரிப்பேர். ப்ரிப்பரேஷன் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ அளவு எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐ ஹவ் டேக்கன் லைக் 50 grams ஆஃப் பட்டர். ஓகே ஸோ 50 gram பட்டர் குறையாமல் எடுத்துக்கோங்க, அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் வரும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் டேக்கிங் அ பட்டர் நல்லா முன்னாடியே ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு இதோடையே சுகர் ஆட் பண்ணிடலாம். சுகர் வந்து 250 gram எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகரும் போடலாம், இல்லை நீங்கள் நார்மல் ஒயிட் சுகர் போடுறதுனாலும் போடலாம். நான் எக்லெஸ் தான் செய்ய போகிறேன். ஸோ மாவு டைரெக்டாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை விஸ்க் பண்ணலாம். பிகாஸ் பட்டர் கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீட் ஃப்ளோர் வந்து 250 grams எடுத்திருக்கேன். உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. இதோடையே பவுடர் வந்து 1 teaspoon, சோடா வந்து 1/2 teaspoon, அதுக்கப்புறம் 1 teaspoon வெனிலா எசன்ஸ், சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஐம் நாட் அ குக்கரி பர்சன். லைக் குக்கரி vlogலாம் எடுத்தது கிடையாது. திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம். ஸோ ஃபுல்லும் சலிச்சு எடுத்துட்டேன். இதில் வந்து 250 gram கோதுமை மாவு, அதுக்கப்புறம் 50 gram பட்டர், 1 டீஸ்பூன் வந்து சால்ட்டு, 1/2 teaspoon சோடா, பேக்கிங் சோடா, அண்ட் அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். ஓகேவா, இதுதான் சேர்த்துருக்கேன். இது வந்து எக்லெஸ் கேக்கு தான். ஸோ இப்போது
சில பேர் வெஜ்ஜி ஆயிலெலாம் யூஸ் பண்ணுவாங்க, வெஜிடபிள் ஆயிலெலாம். நான் ஆயிலும் சேர்க்கலை, நெய்யெலாம் சேர்க்கலை, ஒன்லி பட்டரும் பால் மட்டும் வச்சு தான் பண்ணுறேன். ஸோ அதே 250 ml வந்து பால் ஊற்றுறேன். ஸோ எல்லாம் ஊற்றியாச்சும் ரெடி ஆச்சு. இப்போ பேட்ரு மட்டும் ரெடி பண்ணணும். ஸோ ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இட்ஸ் எக்லெஸ், நோ ஆயில். அவன் எல்லாமேயும் செய்யலாம், பட் நான் இன்றைக்கி என்னோடய அவனில் தான் செய்ய போகிறேன். இப்போ பேட்டர் ரெடி பண்ணும்போதே நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் அவனில் 180 டிகிரியில் பேக் பண்ணிங்கன்னா ஐ திங்க் இட் வில் டேக் அரவுண்ட் 40 minutes. யூ ஆல்சோ ட்ரை, பிகாஸ் மைதாலேயோ இல்லை மைதாலேயும் செய்யலாம், நான் நோ வரிஸ். ஆனால் எனக்கு வீட்டில் செய்கிறது பெட்டர், பிகாஸ் நல்லா ஸ்பான்ஜியாகவும் இருக்கும். லூஸாக இருக்குது பிகாஸ் வி ஹாவ் ஆடட் மில்கில். குறைச்சும் நீங்கள் இப்போ எக்கு சேர்க்குறதா இருந்தால் மில்க் வந்து குறைச்சிருங்க. லைக் 120 ml சேர்த்துருக்கேன்னா 60 ml நீங்கள் வந்து எக்கு சேர்த்திங்கன்னா, 2 எக்கு சேர்க்குறீங்கன்னா 60 ml பால் ஊற்றினா போதும். பட் நான் எக்லெஸ்ஸுங்கிறதுனால 120 ml பால் ஊற்றிருக்கேன். ஸோ லூஸாக கேக் நல்லா சாஃப்டாகவும் வரும். எக் இல்லாததுனால மில்க்னால சாஃப்டாக வரும். ஸோ have to beat and make the mix ready. அதுக்கப்புறம் நம்ம மஃபின் ஊற்றலாம். ஸோ நான் மஃபின் பேக் பண்ண ஆரம்பிக்கும் போது திருப்பி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ மஃபினுக்கு வந்து கேசஸ்லாம் வச்சாச்சு. சாரி, நீங்கள் இதை வந்து அடுப்பில் பேக் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து கேக்காக தான் பண்ண முடியும், மஃபினாக பண்ண முடியாது. பட் சேம் ரேஷியோவில் நீங்கள் பண்ணலாம். இதுலேயே நீங்கள் நட்ஸ்லாம் ஆட் பண்ணலாம், இல்லை டூட்டி ஃப்ரூட்டிலாம் ஆட் பண்ணலாம். பட் வித் அக்ஷா நான் ரொம்ப மெதுவாக பேசுகிறேன். ஐம் ரியலி சாரி, பிகாஸ் அக்ஷா தூங்கிட்டுருக்கா, அதனால தான். ஸோ நவ் எவ்ரி திங் இஸ் ரெடி. ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு அவனை. ஸோ நவ் வி கேன் pour this. பாதிக்கு பாதியே ஊற்றினா போதும், பிகாஸ் பேக் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ முக்கால்வாசி போதும். ஏன்னா பேக் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். அக்ஷா ஆக்சுவலி தூங்கி எந்திரிச்சிட்டா. ஷீ இஸ் பிளேயிங் ஓவர் தேர். எனக்கு ஈவினிங் ட்ரிங்க்கும் அக்ஷாவுக்கு பாலும் ரெடி. 12 மஃபின்ஸ் வந்து கரெக்டாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அவனை ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. ஸோ ஐ கோனா கீப் இட் இன்சைட். ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சு. Say hi. She's busy. ஸோ இப்போ எங்களோட ப்ரேயிங் டைம். ஸோ மஃபின் ரெடி ஆகிறதுக்குள்ளே நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு வரோம். ஸோ நாங்கள் ப்ரே பண்ணி முடிச்சாச்சு.
மஃபின்ஸ் ரெடி ஆயாச்சு. ஆறட்டும், ஆறுனதுக்கு அப்புறம் நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். கேக் அக்ஷா, how was the cake? நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்கா? அவங்க ஏதோ சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு குட்டி குட்டி பீஸா போட்டேன். ஸோ லெக்ஷு வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஓகே ஓகே கைஸ், இப்போ ஆல் டன். அங்கே கொஞ்சம் பேக்கிங் பண்ண திங்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதை வாஷ் பண்ணி முடிச்சுட்டு லெக்ஷுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ லெக்ஷு வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்தாச்சு. ஸோ இட்ஸ் லைக் அக்ஷா லெக்ஷு தான். ஆக்சுவலி லெக்ஷு ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே நான் வந்து vlog எடுக்கணும்னு நினச்சேன். பட் அக்ஷா கீழே விழுந்துட்டா. ஸோ அக்ஷாவும் நைட்டுக்கு வந்து ஷவர் பண்ணியாச்சு. ஷீ இஸ் ரெடி டு கோ. சாப்பிட்டுட்டா. ஸோ நவ் ஷீ வில் பி ஆஃப்டர் சம் டைம் ஐ வில் கிவ் ஹர் ப்ரஷிங். Say hi, Aksha. Say hi. Hi. So லெக்ஷுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நாட் சர்ப்ரைஸ், லைக் லெக்ஷு கிட்ட நான் சொல்லவே இல்லை. நம்ம பேக் பண்ண மஃபின்ஸ் எப்படி இருக்குன்னு லெக்ஷு கிட்ட கேட்கலாம். இங்கே பாரு கேக்குடா. எம்மி எம்மி. எப்படி இருக்கு அக்ஷா? நல்லா இருக்கா? நான் சாப்பிடல, ஆனா லெக்ஷு கிட்ட எப்படி இருக்குன்னு அவன் கிட்ட ரிகார்ட்ஸ் கேட்க. சூப்பரா இருக்குல்ல? எம்மி எம்மி. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. உண்மையை சொல்லு, சொல்லாத. எம்மி எம்மி. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சாஃப்டா இருக்கா? அக்ஷா மாதிரியே சாஃப்டா இருக்கு. அக்ஷா கண்ணு மாதிரியே இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ வந்து அக்ஷாக்கு சாப்பாடு ஊட்டியாச்சு. இப்போ நானும் லெக்ஷுவும் மட்டும் சாப்பிடணும். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் உங்களை வந்து திருப்பி பார்க்குறேன். ஆல் ரைட். லெக்ஷு, ரியலாக மஃபின்ஸ் நல்லா இருக்கா? சூப்பர். கன்சிஸ்டன்சி அது மாதிரிலாம் சொல்லு. சாஃப்டா. ஓகே ஃபைன். வீட் மஃபின் இதான். ஓகே, ஆக்சுவலி லெக்ஷுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலி லெக்ஷு ஹேட் கம். ஆக்சுவலி அக்ஷாக்கு வந்து கேமரா எப்படி சொல்கிறது, கேமரா கிட்ட தான் அவள் வந்து ஷீ இஸ் நாட் ஓகே. மேபி ஆஃப்டர் அ டேஸ் நான் vlogging பண்ணால் ஓகே ஆகிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ நவ் ஐ வில் கோ அண்ட் ப்ரிப்பேர் தோசை and chutney I have to prepare. So Lekshu சொல்லு, how was the day? Yeah, the day is good. Lockdown, Ramadan, office. எப்படி போச்சு? எல்லாம் நல்லா போச்சு. ஆக்சுவலி அக்ஷாக்கு வந்து லெக்ஷு வந்துட்டா நம்மள கண்ணுக்கே தெரியவே மாட்டோம். இட்ஸ் ஆல் அபவுட் டாடா. அக்ஷா, அக்ஷா, சே ஹாய். சே ஹாய். சரி ஓகே ஃபைன். நான் எங்கள் 2 பேருக்கும் தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு நான் உங்களை திருப்பி வந்து பார்க்குறேன். ஓகே காய்ஸ். ஆக்சுவலி நேற்றுக்கு பண்ண மஃபின் நான் எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறதுக்காக, பிகாஸ் நேற்றுக்கு நைட் ஆகிடுச்சு, ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. ஸோ ஐ குட் நாட் ஷோ த மஃபின். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக லைக் எப்படி வந்திருக்கு அப்படி சொல்லி. பிகாஸ் நேற்றுக்கு ஹீட்டில் வந்து பேப்பரோடையே ஒட்டியே இருந்துச்சு. லெக்ஷு சாப்பிடும்போதும் அக்ஷா சாப்பிடும்போதும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ யூ கைஸ் லைக் muffin is really soft and really yummy. Please try it, okay? So it's time for us to brush. Aksha's brushing. So see here, Aksha's multi brushing. Yes, no Aksha? Brush, brush, brush. Aksha. Okay guys, Aksha tungiyacha, Lekshu tungiyacha. So now it's time for my night routine. Brush பண்ணியாச்சு, all set done. இப்போ night routine நான் காமிக்கிறேன். Just I'm doing a normal face wash.
ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு யூ கேன் see லைக் அண்டர் ஐ சீரம் வந்து 5 drops எடுத்துட்டு ஜஸ்ட் பேட்ச் அப் பண்ணுங்க. You can mostly night time you can leave your body free, like face ku you do not apply anything, but at night serum apply panna. So under eye serum kapram I'm using from Good Vibes, so I'm not applying, just pat. After that I have this rose hip serum for the face. It's good actually. Just pat everywhere. Okay, the face serum. So first under eye போட்டுட்டு அப்புறம் face serum வந்து Good Vibes. ரியலாக உங்கள் ஃபேஸில் நல்லா திக்காக இருக்கும். You can feel refreshed. ஸோ நான் ரெகுலராக என்ன பண்ணலாம் அதான் காமிக்கிறேன். பிகாஸ் ஈவினிங்கே நான் வந்து ஸ்க்ரப்பாக ஃபேஸ் வாஷ்லாம் போட்டாச்சு. ஸோ அதனால் ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மெதுவாக பேசுகிறதா திருப்பி சொல்கிறேன். ஜஸ்ட் நார்மல் ஃபேஸ் வாஷ். அதுக்கப்புறம் ஃபேஸை வந்து ட்ரை பண்ணிவிட்டு under eye serum I'm using from Good Vibes. You can see like this is the one under eye serum. Adukapram I'm using this rose hip for the face, Radiant Glow Leather. So after that I'm just leaving free, all set to go for the bed. Hey guys, that's all about my nighttime skincare routine. நான் எப்படி என்னோட ஈவினிங்கை டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேனோ அக்ஷா கூட அதை தான் நான் இன்றைக்கி காமிச்சிருக்கேன் பை ப்ரிப்பேரிங் வீட் மஃபின். ஹோப் எவ்ரிபடி என்ஜாய்ஸ். லைக் ஐ கோனா அப்லோட் திஸ் வீடியோ ரா, லைக் நாட் டூ மச் ஆஃப் எடிட்டிங். லைக் ப்ரொஃபஷ்னலாலாம் ரொம்ப எடிட்டிங்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் இட். If you really like it, please give a thumbs up. Your appreciation and motivation takes me forward, so your appreciation is subscribing. So please subscribe to my channel, click on the bell icon, and then share with your friends. Like WhatsApp la share panunga. Thank you very much for your support till now. And then that's all. Thank you guys for watching my vlog. Good night.